குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு சூராவுக்கும் ஒரு தனித்துவமான சக்தியும் ரகசியமும் இருக்கு. ஆனா சூரா மரியம், இதுக்குள்ள நம்மில் பலரும் அறியாத, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவை இன்னும் பலப்படுத்துற சில ஆழமான ரகசியங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள், மனசுக்குள்ளே பூட்டி வச்ச கனவுகள், மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்ட நோய்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் அதுக்கு சூரா மரியமின் ஒளியில நிச்சயம் ஒரு தீர்வு மறைந்திருக்கிறது. இந்த சூரா வெறும் ஒரு சரித்திரக் கதை மட்டுமல்ல, அது உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கிட்ட எப்படி நேரடியாக பேசணும்னு சொல்லித்தர்ற ஒரு வழிகாட்டி. இன்னைக்கு சூரா மரியமை சும்மா ஓதிட்டு போகாம, அதோட ஆழமான அர்த்தங்களோட நம்ம துவாக்களை எப்படி இணைக்கிறது, அதன் மூலமா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை எப்படி கொண்டு வர்றதுன்னு 8 சக்தி வாய்ந்த வழிகளை நபிமொழிகளின் ஒளியில பார்க்கப் போறோம். இந்த முறைகளை நீங்க முழுமையா புரிஞ்சுகிட்டு செயல்படுத்தும்போது அல்லாஹ்வின் உதவி எவ்வளவு பக்கத்தில் இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. நம்மில் பலரும் விதவிதமான கவலைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சிலருக்கு கல்யாணமாகி பல வருஷமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு மனசு வாடிப் போயிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? நம்ம கஷ்டங்களை யார்கிட்ட சொல்வோம்? நம்ம கண்ணீரை யார் துடைப்பா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில்தான் இருக்கு. அதுதான் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பேரால அருளப்பட்ட ஒரே சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் பற்றி குறிப்பிடும்போது, அவர் தம் காலத்துப் பெண்களிலேயே சிறந்தவர் என்று புகழ்ந்துள்ளார்கள். இந்த கருத்து புகாரி போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் பதிவாகியுள்ளது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு தூய்மையான பெண்ணோட வரலாற்றைத்தான் அல்லாஹ் இந்த சூறாவில நமக்குச் சொல்றான். ஒரு பெண் கணவன் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது நம் அறிவுக்கு எட்டாத விஷயம். ஆனா அல்லாஹ்வோட சக்திக்கு முன்னாடி முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு இந்த சூரா நமக்கு புரிய வைக்குது. அதேபோல வயசாகி மனைவியும் மலடாக இருந்த நிலையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இதெல்லாம் அல்லாஹ்வின் எல்லையில்லாத கருணையையும் சக்தியையும் காட்டுது. இந்த சூறாவை நாம முழு நம்பிக்கையோட அணுகினா நமக்கும் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் கிடைக்கும். நம்மில் பலர் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறோம். இனிமேல் மருத்துவ ரீதியா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்டவங்க கூட நம்ம கூட இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் வழிகாட்டுதலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப வயசானவராகவும் அவங்க மனைவி மலடியாகவும் இருந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, என் இறைவனே, நிச்சயமாக என் எலும்புகள் பலஹீனமடைந்து விட்டன, என் தலையும் நரையால் வெண்மையாய் நிறைஞ்சிருச்சு. என் இறைவனே, இதுவரையில் நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியமில்லாதவனாகப் போய்விடவில்லை. இந்த வசனத்தில் இருக்கும் உருக்கத்தை கொஞ்சம் யோசிச்சுப் பாருங்கள். தன் பலவீனத்தை ஒப்புக்கொண்டாலும் அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. குழந்தைக்காக ஏங்கும் தம்பதியினர் ராத்திரி நேரத்துல, குறிப்பா தஹஜ்ஜத் தொழுகைக்குப் பிறகு இந்த சூறாவின் முதல் 15 வசனங்களை ஓதி அதோட அர்த்தத்தை ஆழமா உணர்ந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போல உங்க பலவீனத்தையும் தேவையையும் அல்லாஹ் கிட்ட சொல்லி கண்ணீரோட துஆ செய்யுங்க. பணம், உணவுன்னு வாழ்வாதார பிரச்சனைகள் வரும்போது நாம இயல்பாகவே நம்பிக்கை இழந்துடுறோம். இந்த நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி உணவளித்தான் என்ற நிகழ்வை நாம நினைச்சுப் பார்க்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த அறைக்குள் போகும்போதெல்லாம் அங்கே அந்த பருவத்திலேயே கிடைக்காத பழங்கள் இருப்பதைக் கண்டார்கள். அவங்க கேட்டதுக்கு, இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகிறான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள். இந்த நிகழ்வு சூரா ஆல இம்ரான் வசனம் 37 கூறப்பட்டுள்ளது. இது நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் ரொம்ப பெரியது, அவன் நினைச்சா எங்கிருந்தும் தருவான். இன்றைய உலகத்துல நம்ம நம்பிக்கையை அசைச்சுப் பார்க்கிற பல குழப்பங்கள் இருக்கு. குறிப்பா அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற விஷயத்துல
நாம உறுதியா இருக்கணும். சூரா மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மகன் இல்லை, அவங்க அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் தான்னு மிகத் தெளிவாகச் சொல்கிறது. தொட்டில் குழந்தையா இருந்தபோதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடியான். அவன் எனக்கு வேதத்தை அளித்து என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். உடல் மற்றும் மனநோய்கள் நம்மளை பலவீனப்படுத்தும் போது மருத்துவத்தோட சேர்த்து அல்லாஹ்வின் அருளையும் நாம நாடணும். சூரா மரியமின் இறுதியில அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களுக்கு அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் அன்பை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வோட அன்பு நமக்கு கிடைச்சிட்டா நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம். இந்த சூராவின் மையச் செய்தியே நம்பிக்கைதான். சாத்தியமே இல்லைன்னு உலகமே சொன்னபோதும் அல்லாஹ்வின் மேல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வச்ச நம்பிக்கை. ஊரே பழிச்ச போதும் அல்லாஹ்வின் மேல மரியம் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நம்பிக்கை. இந்த இரண்டு நிகழ்வுகளும் அல்லாஹ்வின் சக்திக்கு எல்லையே இல்லைன்னு நமக்கு காட்டுது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர்கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.